சொல்லுவாங்கல்ல விமன் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்கிட்டா they'll be in full fledged அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இறங்க டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் பட் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்போது? அதான் அக்செப்ட் பண்ணல, எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணல. அதான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இழுத்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஓகே தானே, அவங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஓகே தானே இருக்குமோ அப்படிலாம் கேட்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பேசி பார்த்தா இவங்க சைட்லயும் கன்சிஸ்டண்டா இருந்தாங்க. ஓகே, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. ஓகே, அந்த கண்டினியூஸாக அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த ஒரு பிலீஃப் வரும். ஓகே இவங்க டைம் பாஸுக்கு பண்ணல, ஸோ ட்ரூவாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. அப்போவும் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க ரியலைஸ் பண்ணி ஓகே சொன்னாங்க. அதுவும் ஓகே சொன்னது வந்துட்டு அப்படி இப்படிலாம் ஓகே சொல்லலை, அதாவது லவ் யூ டூ எல்லாம் சொல்லலை, லெட்ஸ் சி அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு 50-50 தான் வச்சிருந்தேன். நானும் கன்ஃபார்மா அப்படிலாம் சொல்லலை. ஒரு லுக் ஒன்று விட்றாங்க இப்போ பார்த்துட்டு, கன்ஃபார்ம் பண்ணலையா அப்படி சொல்லிட்டு.